பிரமாதம். ஒரே வார்த்தை தான், பிரமாதம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ராகி வச்சு நான் நிறைய ரெசிபி செஞ்சிருக்கேன். சில லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இன்னொரு சூப்பர் ஹெல்த்தியான நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். இது ராகி கொழக்கட்டை. இதுல நம்ம தேங்காய், வேர்க்கடலை எல்லாம் போட்டு செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு, அதாவது இந்த 250 ml கப் அளவுக்கு வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம கரைச்சிக்கலாம். 1/4 கப் தண்ணி எடுத்து வந்துடுறேங்க. தண்ணி எடுக்க மறந்துட்டேன். இதுல 1/4 கப் அளவு தண்ணி ஊத்தி இதை கரைக்கணும். ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சா போறோம். இந்த பால் கன்சிஸ்டன்சிக்கெல்லாம் ஒன்றும் நம்ம வந்து கரைச்சிக்க வேண்டாம். வெள்ளம்லாம் முழுசாக கரைஞ்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் வந்து இந்த மாதிரி டார்க் கலரில் நான் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் அந்த லைட் கலர் வெல்லம் கிடச்சாலும் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எடுத்து வச்சிருப்பேன். இப்போ நம்ம மற்ற பொருட்களெல்லாம் வறுத்துக்க போகிறோம். இப்போ நல்ல ஒரு வைட் பேன் இல்லைன்னா கடாய் எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். பேனை சூடு பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு போட போகிறேன். 1 கப்புனா 250 ml அளவுக்கு ராகி மாவு போட போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இது நல்லா வறுத்துக்கணும். உங்களுக்கு இந்த மாவு வந்து கொஞ்சம் இந்த உதிரியா வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ஸோ யூஸ்வலாக நீங்கள் ராகி வச்சு வேற என்ன ரெசிபிஸ் எல்லாம் வீட்டில் செய்வீங்க, அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன் எனக்கு சொல்லுங்கள். ரீசெண்டாக கூட நான் ராகி கஞ்சி செஞ்சுருந்தேன். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் பாருங்கள். ஸோ ராகி வச்சு வேற என்னெல்லாம் ரெசிபி செய்யலான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்சா நான் அதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ராகி முறுக்கு செஞ்சுருக்கேன், ராகி தோசை, ராகி கஞ்சி, ராகி வேற என்ன செஞ்சுருக்கேன், என் பிரசாந்த் வேற என்ன பிரசாந்த் செஞ்சுருக்கேன், ராகி ரொட்டி, அப்புறம் ஓகே இல்ல அதுதான், அவ்வளவுதான். ராகி ரொட்டி இன்னொன்னு பண்ணிருக்கேன், இப்ப மறந்து போச்சு, எனக்கு ஞாபகம் இல்ல. லிஸ்ட் பார்த்தாதான் தெரியும். ஒரு 5 நிமிஷமா நான் வறுத்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு நல்ல மனம் வர ஆரம்பிச்சிருச்சு. கலரும் லைட்டா மாறி இருக்கு. நான் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நான் வறுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜ்ல இப்போ பாத்தீங்கன்னா பவுடர் எல்லாமே நல்லா கொஞ்சம் உதிரியா வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மற்ற இன்கிரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுல நான் வந்து 1/2 கப் அளவுக்கு இந்த அவல் எடுத்திருக்கேன். இந்த அவல் வந்து ஒரு 1/2 கப் 125 ml கப் மெஷர்மெண்ட்ல அவல் எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்போ சேர்க்க போறேன். அவல் பொடி பண்ண அவலை போட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுல நான் வந்து 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா திருவின தேங்காய் இதுவும் போடுறேன். இது ஒரு 1/2 முடி தேங்காய், கிட்டத்தட்ட 1 கப் வரும். அது ஃபுல்லா சேர்க்கிறேன். சேர்த்து இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மீடியம் லோல வச்சு இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து நான் வந்து வேர்க்கடலை பொடி போட போறேன். இது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் இதுல சேர்க்க போறேன். ஸோ இது வந்து ரோஸ்டட் பீனட்ஸ் கூட நீங்க டைரக்டா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெல்லப்பாக சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஃபில்டர் பண்ணி தான் போட போறேன். பாகு போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா பாகு ஊற்றின பிறகு இந்த மாதிரி பாலாக கட்டி ஆகிடும். ஒன்றும் வரி பண்ணாதீங்க. இப்போ அடுத்து நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஜஸ்ட் அந்த பைண்டிங்காக தான் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ ஊற்றிருக்கேன்.
இதோட சேர்த்து ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், அதையும் இப்போ சேர்த்துடுறேன். ஏலக்காய் போட்டால் வாசனை நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணணும், நல்லா பைண்ட் ஆகணும். அது உங்களுக்கு பேன்லேயே மிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா இதை நீங்கள் அப்படியே ஒரு வேற பாத்திரத்துக்கோ ஒரு போலுக்கோ மாற்றிட்டு நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும்னா நீங்கள் அது கூட செய்யலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் வெள்ளைப்பாகு, நெய், ஏலக்காய் தூள் இது எல்லாமே போடணும், மறந்துடாதீங்க. இப்போ நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நான் இதை அப்படியே வேற போலுக்கு மாற்ற போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். பேன் சூடாக இருக்கிறதுனால நான் கையில் மிக்ஸ் பண்ண முடியல, அதனால நான் வேற போலுக்கு மாற்றிட்டு நான் நல்லா ஈவனாக எல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பெரிய ஒரு போலுக்கு மாற்றிட்டு போகிறேன். வெயிட்டாக இருக்குது, அதனால தான் ஒரு கையில் பிடிச்சது பண்ண முடியல. ஓகே, ஸோ உங்களுக்கு பைண்டிங்க்கு வேணும்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா. பாருங்க, நம்மளோட கொழுக்கட்டை மிக்சர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்க டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எடுத்து உங்கள் கைக்கு எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே நல்லா இப்படி டைட்டாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக பைண்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஷேப் பிடிக்கும்னா இந்த மாதிரி நீங்கள் பைண்ட் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு நைஸ் ரவுண்டாக வேணும்னா அந்த மாதிரியும் நீங்கள் உருட்டிக்கலாம். ஓகே, பாருங்க, இப்போ கொழுக்கட்டை மாவு எல்லாம் நல்லா பிடிச்சு வச்சாச்சு. ஃபுல்லாக பிளேட் ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ நான் சின்ன சின்னதான் பிடிச்சிருக்கேன், ஏன்னா என் கை சைஸுக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை ஸ்டீம் பண்ணணும். ஸோ இட்லி பாத்திரத்தில் வச்சு நான் அதை ஸ்டீம் பண்ண போகிறேன். வேக வைக்கிற தட்டில் கொஞ்சம் நெய் தடவிட்டு கொழுக்கட்டை எல்லாமே இதில் வைக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. பாருங்க, தண்ணி நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. ஸோ பிளேட்டை உள்ள வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட ராகி கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. பாருங்க, அருமையான நல்ல ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். பிரமாதம், ஒரே வார்த்தை தான், பிரமாதம். கொழுக்கட்டையில் அந்த தேங்காய், வேர்க்கடலை, அந்த வெல்லம் டேஸ்ட், ஏலக்காய் எல்லாமே சேர்ந்து ரொம்பவே அருமையா இருந்தது. இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக். நீங்க பசங்களுக்கு ஸ்நாக் பாக்ஸ்லாம் வச்சு கொடுக்கலாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் நீங்க செஞ்சு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.